தமிழ்நாட்டில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் வர ஜூலை மாதம்தான் நடக்க போகுது. ஆனால் அதுக்குள்ள தமிழ்நாட்டில் அந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான ஃபீவர்ன்றது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா கமல்ஹாசனை தமிழ்நாடு அமைச்சர் சேகர் பாபு சந்தித்ததும் இதற்கிடையில் தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஆல்ரெடி கேட்டு ஒப்பந்தம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப டாக் ஆனதுனால யாரெல்லாம் ராஜ்யசபாவுக்கு போக போகிறாங்க, எந்த கட்சி சார்பாக அதிகமாக நபர்கள் போவாங்க அப்படின்ற விவாதம் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதோட ராஜ்யசபாவுக்கு செல்வதற்கான போட்டியும் ஏற்கனவே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பார்க்கும் பொழுது திமுக சார்பாக மொத்தம் 4 பேருக்கும், அதிமுகவில் ஒருத்தருக்கும், பாமகவோட அன்புமணி ராமதாஸ் ஒருத்தருக்குன்னா மொத்தம் 6 இடங்கள் காலியாக போகுது. அதில் திமுக கம்ஃபர்டபுளாக 4 பேரை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக 2 பேரை அனுப்பலாம். அதில் ஒன்று தேமுதிகவுக்கு அவங்க கொடுக்கறதா சொன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக 4 பேரையும் அதிமுக 2 பேரையும் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு யாரெல்லாம் ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பதவிக்காலம் போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக சார்பாக எம்பிக்களாக இருக்கக்கூடிய வில்சன், அப்துல்லா, சண்முகம், வைகோ இவங்கெல்லாம் திமுக சார்பாக எம்பிக்களாக இருக்காங்க. இவங்க 4 பேருடைய பதவிக்காலமும் முடியுது. அதே போல் அதிமுகவினுடைய சந்திரசேகரன் அவருடைய பதவிக்காலமும், பாமக தலைவர் அன்புமணியுடைய பதவிக்காலமும் முடியுது. மொத்தமாக இந்த 6 பேருடைய பதவிக்காலம் வர ஜூலை மாதத்தோட முடியுது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே திமுகவில் ராஜ்யசபா இடங்களுக்கான போட்டி அப்படின்றது ரொம்பவே மும்முரமாக இருக்கும். ஏன்னா திமுகவில் ஒரு மாதிரி லோக்சபாவுக்கு எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அதே மாதிரியான ஒரு குரூப்பை ராஜ்யசபாவுக்கும் அவங்க அனுப்புவாங்க. ஒரு இன்டலெக்சுவல் டைப்பில் நிறைய பேரை அனுப்பி அதன் மூலமாக ராஜ்யசபாலையும் ஒரு விவாதத்தை கொண்டு வர்றது திமுகவுடைய பாணியாக இருக்கும். அதனால முக்கியமான நபர்களை தொடர்ந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புறத திமுக வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது எப்போவுமே இருக்கிற போட்டியை தாண்டி இந்த முறை ஆனால் திமுக சார்பிலிருந்து பெரும்பாலான நபர்களுக்கு ராஜ்யசபா போகணுன்ற விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது. குறிப்பாக மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இருக்கிறது. கடந்த 3 முறையாக அவங்க ஆட்சி தான் இருக்குது. ஸோ திமுக அங்கே கூட்டணியில் இல்லை. அதனால பெரிய அளவில் ராஜ்யசபாவுக்கு போகும் பொழுது ஒரு முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்ற விஷயமும் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. அதே சமயத்தில் மாநிலத்தில் திமுக ஆட்சி தான் இருக்கிறது. மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை திமுகவில் பல பேருக்கு இருக்குது. அதனால் நிறைய பேர் எம்எல்ஏ சீட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கு பதிலாக ராஜ்யசபா வேண்டாம், எம்எல்ஏ சீட் எப்படியா ட்ரை பண்ணி வாங்கினா மேபி ஒரு அமைச்சர் பதவியோ அல்லது ஆட்சி அமையும் பொழுது நல்ல முக்கியத்துவமாக கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணமும் திமுகவில் இருக்குது. அதனால ராஜ்யசபாவுக்கான அந்த போட்டி போடும் நபர்களில் திமுகவில் நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கிற நபர்களில் பார்த்தோம் அப்படின்னா, வில்சனுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுப்பதற்கு திமுக முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அதே போல் அப்துல்லா அவர்களுக்கும் அந்த பதவி மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க 2 பேருமே முதல்வர் ஸ்டாலின் கூடவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. பெரிய லெவலில் எந்த விதமான பிளாக் மார்க்கும் அவங்க மேலே இல்லை. ஸோ அவங்க 2 பேருக்கும் அதை கொடுப்பதற்கு திமுக முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. அதே போல் தோமுசா சண்முகம் அவருக்கு பதிலாக தொழிற்சங்கத்திலிருந்து வேறொரு நபர், குறிப்பாக நடராஜன் போன்ற ஒரு நபருக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையும் இருக்கிறது. தோமுசாவுக்கு தான் அந்த இடம் அப்படின்றதையும் திமுக உறுதி செய்திருப்பதாக தெரிகிறது. இந்த 4வது இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வைகோ அந்த இடத்துல எம்பியாக இருக்கிறாரு. அவருக்கு பதிலாக மக்கள் நீதி மையத்துக்கு அந்த இடத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் வைகோ அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவின் காரணமாக வைகோவுக்கு மீண்டும் ஒரு முறை நீட்டிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நினைச்சாங்கன்னா தோமுசாவினுடைய இடத்தை மக்கள் நீதி மையத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா 2021 அந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் கூட்டணிக்கு வரும்பொழுது கமல்ஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் முடிந்து ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டது. அதனால இந்த 4 பேரில் கண்டிப்பாக கமல்ஹாசன் இருப்பார். அவர்களோடு சேர்த்து மீத 3 பேரை திமுக அனுப்ப போகுது. அதில் கண்டிப்பாக வில்சனும் அப்துல்லாவும் இருப்பாங்க. வைகோவா அல்லது சண்முகமோட இடமா அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ திமுக கம்ஃபர்டபுளாக 4 பேரை அனுப்ப போகுது. கமல்ஹாசன் முதன்முறையாக எம்பி ஆவதற்கான வாய்ப்பும் இதில் உருவாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லும். இப்போ அதிமுகவுக்கு வருவோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களால் 2 பேரை மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். அதில் ஒருத்தர் அதிமுக சார்பாக செல்ல இருக்கிறார், இன்னொருத்தர் தேமுதிக சார்பாக செல்ல இருக்கிறார் அப்படின்றது தான் இப்போதைக்கு எடுத்துக்கூடிய தகவல். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இடத்துக்கு நல்ல போட்டி இருக்கிறது. ஆனால் குறிப்பாக தென் பகுதியிலிருந்து ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்றது எடப்பாடி அவர்களுடைய எண்ணமாக இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா தென் பகுதியில் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லை, அல்லது அதிமுக அமமுக அப்புறம் சசிகலான் பிரிந்ததற்கு பிறகு
அந்த தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறதே இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கிறதுனால அங்கிருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பலாமா அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. இந்த இடத்திற்கு வைகை செல்வன் போட்டியிடுவதாகவும் ஒரு பேச்சு இருக்கிறது. அதே போல 2வது இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக தான் அந்த இடத்த வாங்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரேமலதாவினுடைய சகோதரர் எல்கே சுதீஷ் அந்த இடத்துக்கு போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் பிரபாகரன் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் அல்லது அதற்காக அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் நிலவுகிறது. சோஃபார் இந்த 6 இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டேர்ம்ஸாக இருக்குது. ஒரு எம்பிக்கு குறிப்பாக 34 எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது திமுகவில் இந்த 4 பேர் அனுப்புறதுல சிக்கல்களும் இல்லை. அதிமுகவில் தேமுதிகவுக்கான அந்த சீட்டை மட்டும் தான் சிக்கல்கள் இருக்கும். அதனால தான் தேமுதிகவுக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் கூடவும் பிஜேபி கூடவும் பேசி அந்த சீட்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குறிப்பிடத்தக்க நம்பர் இல்லாட்டினாலும் அதிகபட்சமான நம்பர்ஸ் யார்ட்ட இருக்கோ அவங்களே எம்பியாக போகலாம். 34 தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த கடைசி சீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால மொத்தம் 6 பேர் போக போகிறாங்க. அதில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயமும் முக்கியம். கமல்ஹாசன் முதன்முறையாக எம்பி ஆவாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சேகர் பாபு அவரை சந்தித்து அதற்கான அந்த ஒரு திரியையும் கொளுத்தி போட்டிருக்காரு. ஸோ ஜூலையில் நடக்க போகிற அந்த மாநில எலெக்ஷனுக்கான அந்த தயாரிப்புகள் தமிழ்நாட்டில் இப்போவே தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லணும்.